ஒயிட் கலரில் நம்ம ஃப்ரெண்டில் கொடி போஸ்ட்லாம் வச்சு மாசாக நம்ம ஃப்ரெண்டில் நிற்கிது. ஒரு ஆஃப் ரோட் கிங் தான் நம்ம ஃப்ரெண்டில் நிற்கிது. அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுருந்த வண்டி. ஃப்ரண்ட் ஏசி, ரியர் ஏசி, உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம், ஓஆர் மிரர், சென்ட்ரல் லாக்குன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபா சீட் மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சூப்பரான ஒரு சீட்டு, அது உங்களுக்கு லெதர் சீட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு 4 பிராண்டட் டயர் புதுசாக உங்களுக்கு போட்டிருக்காங்க. உங்களுக்கு புது பேட்டரி, புது ஃப்ளோர் மேட்னு எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க. நாங்களே பார்த்தீங்கன்னா லோக்கலில் 3-4 டேஸ் வச்சு ஓட்டி பார்த்துருக்கோம். வண்டி ஓட்டுறதுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு லாங் டிரைவுக்கெல்லாம் சூப்பரான ஒரு வண்டி. தனி கம்பீரம் இந்த வண்டியில் ஏறி உட்காந்தாலே ஒரு தனி கம்பீரம் வருது. அது என்னன்னே தெரியல, எல்லாரும் அடிச்சு நவுட்டிட்டு போயிட்டே இருக்குன்னு தோணுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஹெச் ராயல் கார்ஸ். இன்னைக்கு நம்ம லோ பட்ஜெட்டில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டாடா சஃபாரி தான் பார்க்க போகிறோம். நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட் அண்ட் குவாலிட்டியாக நிறைய வண்டி போட்டுருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தானோ அப்புறம் குழித்துறை 2 இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. வாங்க இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆஃப் ரோட் கிங் தான் நம்ம ஃப்ரெண்டில் நிற்கிது. அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுருந்த வண்டி. இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதாவது டாடா சஃபாரி தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் நம்ம ஃப்ரெண்டில் கொடி போஸ்ட்லாம் வச்சு மாசாக நம்ம ஃப்ரெண்டில் நிற்கிது. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2008-9 ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு. வண்டிக்கு மொத்தம் 2 ஓனர், 1,60,000 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. எஃப்சிலாம் பார்த்தீங்கன்னா 2030 வரைக்கும் கரண்டில் இருக்குது. 5 வருஷம் கரண்ட், புது எஃப்சி, புது இன்சூரன்ஸ், 1 வருஷம் இன்சூரன்ஸும் கரண்டாக இருக்குது. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் இருக்குது, 4 பவர் விண்டோ, ஃப்ரண்ட் ஏசி, ரியர் ஏசி, உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம், ஓஆர் மிரர், சென்ட்ரல் லாக்குன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. புதுசாக பார்த்தீங்கன்னா 4 பிராண்டட் டயர் புதுசாக உங்களுக்கு போட்டிருக்காங்க. உங்களுக்கு புது பேட்டரி, புது ஃப்ளோர் மேட்னு எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க. நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி வண்டியில் டென்ட் ஸ்க்ராட்ச், டிங்கரிங் வரைக்கும் ஒரு சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் உங்களுக்கு இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் லீக், ஸ்மோக்னு எதுவும் இல்லாமல் எடுக்கிறவங்களுக்கு எடுத்து டாட்டா ஓட்டுற கண்டிஷனில் நம்ம இந்த வண்டியை கொடுக்க போகிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா TN75 ரிஜிஸ்ட்ரேஷன் மார்த்தானோ ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. 94 சூப்பர் நம்பர். டயரோட கண்டிஷன் லைவாக பார்த்துக்கோங்க. 4 டயருமே பிராண்டட் டயர் போட்டிருக்காங்க, புது டயர் போட்டிருக்காங்க. அப்படி இன்டீரியர்லாம் லைவாக பார்த்துக்கோங்க. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபா சீட் மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சூப்பரான ஒரு சீட்டு, அது உங்களுக்கு லெதர் சீட்டு போட்டிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் உட்கார மாதிரி சீட்டு, உங்களுக்கு ஃப்ளோர் மேட் புதுசாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு லெக் ரூம் ஏசி இருக்குது, உங்களுக்கு ஃப்ரண்ட் ஏசி இருக்குது. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஏசி பவர் ஸ்டீரிங் ஃபுல் ஆப்ஷன் வண்டி, உங்களுக்கு 4 பவர் விண்டோ எல்லாமே இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே கரண்டாக இருக்குது. எடுக்கிறவங்களுக்கு எடுத்து டாட்டா ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டு எல்லாமே பார்த்துக்கோங்க. ஹேண்ட் ரெஸ்ட் எல்லாமே இருக்குது. நாங்களே பார்த்தீங்கன்னா லோக்கலில் 3-4 டேஸ் வச்சு ஓட்டி பார்த்துருக்கோம். வண்டி ஓட்டுறதுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு லாங் டிரைவுக்கெல்லாம் சூப்பரான ஒரு வண்டி. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோலாம் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணி வரேன், அதே பார்த்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நாகர்கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். நம்ம எடுத்துகிட்டு போகிற வண்டி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டாடா சஃபாரி எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம இந்த வண்டியை 2-3 நாளாக வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். வண்டி ஓட்டுறதுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு தனி கம்பீரம் இந்த வண்டியில் ஏறி உட்காந்தாலே ஒரு தனி கம்பீரம் வருது. அது என்னன்னே தெரியல, எல்லாரும் அடித்து நவுட்டிட்டு போயிட்டே இருக்குன்னு தோணுது. வண்டி இப்போ ரோடு இப்போ ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்ட முடியும். நம்ம டாடா சஃபாரியை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஆஃப் ரோடிங் கிங்னு வேறு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது 2 வீல் டிரைவ்லேயே ஆஃப் ரோடிங் பண்ண முடியும். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவில் மாட்டிக்கும் எங்கேயாவது போனால். ஆனால் 4 வீல் ஆன் பண்ணால் மட்டும்தான் அதில் ஆஃப் ரோடிங்கே பண்ண முடியும். ஆனால் டாடா சஃபாரியை பொறுத்த வரைக்கும் 2 வீல் டிரைவ்லேயே அதால் எல்லாத்தையும் அடிச்சு நோட்டு போக முடியும். ஏன்னா அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வெயிட், பேக்கில் பாடி வெயிட்னு எல்லாமே பேலன்ஸ்டாக ஆக்ட் ஆகும். அதனால் 2 வீல் டிரைவ்லேயே இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஆஃப் ரோடிங் பண்ணலாம், ஆன் ரோடிங் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம் இந்த வண்டியில். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் 100-120 போகும்போது அப்படி கப்பலில் மிதக்கிற மாதிரியே இருக்கும். ஹைவேஸில் போகும்போது தான் இந்த வண்டியோட ரியலான ஒரு சொகுசை நீங்கள் அனுபவிக்க முடியும். நிறைய பேர் இந்த மட்டும் டாடா சஃபாரி கேட்டுகிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வண்டி, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் சூப்பராக இறங்கியிருக்கும். ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ, வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ வண்டியோட ப்ரைஸும் என்னென்னு பார்த்துடலாம். TN75 டாடா சஃபாரி ஒயிட் கலரில் வண்டி 2 ஓனர் கண்டிஷனில், புது எஃப்சி, புது இன்சூரன்ஸ், புது டயர், புது பேட்டரி, புது ஃப்ளோர் மேட் எல்லாமே போட்டு உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில். வண்டியில் ஒரு சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல், வண்டியில் டென்ட் ஸ்க்ராட்ச், டிங்கரிங் ஒர்க்குன்னு எதுவும் இல்லாமல், உங்களுக்கு ஆயில் லீக், ஸ்மோக்குன்னு எதுவும் இல்லாமல், இன்ஜின் 100% கேரண்டியோட எடுக்கிறவங்களுக்கு எடுத்து டாட்டா ஓட்டுற கண்டிஷனில் இருக்க இந்த டாடா சஃபாரி நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3,85,000 மட்டும். அது மற்றவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3,85,000 இல்லை, 3,60,000 இல்லை, 3,40,000 இல்லை, 3,4 லட்சம் இல்லை, 3 லட்சம் இல்லை. ஃபைனலாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 2,90,000 கொடுத்துடலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சிஹெச் ராயல் கார்ஸோட ஃபாலோவராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக நம்ம பேசி கம்மி பண்ணி நம்ம கஸ்டமர்கிட்ட பேசி எடுத்துகிட்டு வந்திருக்க ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ரைஸாக நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க ப்ரைஸ் வெறும் 2,65,000 மட்டும். மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கோட ரேட்டு 2,80,000. ஆனால் நம்ம இந்த டாடா சஃபாரி 4 வீல் வண்டி, ஒரு 7 சீட்டர் வண்டி எடுத்து டாட்டா ஓட்டுற கண்டிஷனுக்கு இந்த பெரிய வண்டியை நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் வெறும் 2,65,000 மட்டும். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வண்டியோட லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தானத்தில் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது. நம்ம சிஹெச் ராயல் கார்ஸ் பிரான்ச் 3 தான் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கால் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வாங்க. ஃபாஸ்ட்டாக வந்தால் மட்டும் தான் இந்த வண்டி கிடைக்கும்.
கிடைக்கும், இல்லைனா வண்டி சோல்ட் அவுட் ஆயிரும். அப்படி இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சிஹெச் ராயல் கார்ஸோட சர்வீஸ் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் போடுங்க. நம்ம சர்வீஸ்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ள போய் பாருங்கள். நம்ம என்னென்ன மாடல், என்னென்ன கண்டிஷனில், என்னென்ன ரேட்டில் வண்டி கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட் டீலில் பைசா ஆல்ட்ரேஷன் பண்ண வண்டி, ரீஸ்டோர் பண்ண வண்டி, இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட் அண்ட் குவாலிட்டியாக நிறைய வண்டி போட்டுருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.